ஒரு நாட்டுடைய அரசர் தன்னோட எதிரி நாட்டு இளவரசரை நட்பு பாராட்டணுன்றதுக்காக அவரோட அரண்மனைக்கு விருந்துக்கு அழைக்கிறாரு. அந்த நாட்டு இளவரசரும் இந்த விருந்துக்கு கலந்துக்க வராங்க. அரண்மனையோட அழகை பார்த்துட்டு இந்த இளவரசர் உள்ள போறாரு. அப்ப நடுவில் ஒரு இடம் ஃபுல்லா தண்ணி தேங்கி இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த தண்ணியில நான் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறது கேட்க, அந்த நாட்டு ராஜா சொல்றாரு, இது தண்ணி இல்லை, இது ஒரு அற்புத கலை, நீங்க தாராளமா நடந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இளவரசரும் ரொம்ப ஆச்சரியமா இதை பார்த்துட்டு நடந்து போறாரு. அதே மாதிரி போயிட்டு இருக்க சொல்ல மறுபடியும் ஒரு இடத்துல குளம் மாதிரி இருக்கு. இந்த டைம் இது தண்ணியா இருக்காதுன்னு நினைச்சிட்டு அவர் இறங்குறாரு. பட் பார்த்தா அங்க ரியலாவே தண்ணி இருக்கு. இதை பார்த்த உடனே அரண்மனையோட மகாராணி பார்த்து ரொம்ப சிரிச்சிடுறாங்க. அவர் சிரிச்சதை பார்த்து அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் இளவரசரை பார்த்து சிரிக்கிறாங்க. இதனால ரொம்ப கோபமான இளவரசர் மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த ராணியை சொல்றாரு. ஆனா அந்த ராணி தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்காம இன்னும் ஆணவமா சிரிக்கிறாங்க. இதனால இந்த இளவரசர் அந்த நாட்டு மேல போர் தொடக்கணும்னு சொல்லி இரு நாட்டுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்குது.